தீபாவளி ஸ்பெஷல் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வெடிப்பே இல்லாமல் ரெடிமேட் மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு சுகர் எடுத்துருக்கேன். அரை கிலோ எடுத்துக்கோங்க. ஒரு பாக்கெட்டுக்கு அரை கிலோ எடுத்துக்கோங்க. எனக்கு சுகர் சிரப்பு இருந்துச்சு, அதனால் நான் ஒரு கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வரணுங்க. வந்த மாதிரி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா பிசு பிசு தன்மை வந்துச்சு, இறக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரெடிமேட் மாவை வந்து நம்ம தட்டி சளிச்சு எடுத்துகிட்டு பிசையணுங்க. அப்புறமா பால் விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக கிடைக்கும். நல்லா விரல கொண்டே பிசைங்க. விரல கொண்டே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு வெடிப்பு இல்லாமல் எடுக்கணுங்க. வெடிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா க்ளீனாக வரும் உங்களுக்கு. அல்டக்கையாக உருந்து போகும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சமாக நெய் விட்டு கடைசியில் பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம உருட்டிக்கணுங்க. சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக கிடைக்கும். சப்பாத்தி கட்டில் வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு கட் பண்ணோம்னா ஒரே லெவலாக கிடைக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டில் நம்ம குலாப் ஜாமுன் உருட்டியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நம்ம இறக்கிட்டு அப்புறமா எண்ணெய் விட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒன்றை போட்டு பார்த்துக்கோங்க, வெடிக்குதா இல்லை உருந்து போகுதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மிச்சத்தை போட்டு நம்ம பொரிச்சுக்கணுங்க. இதமான சூட்டில் வச்சு பொரிக்கணுங்க. அதிகமாக ஹீட்டாக இருந்ததுன்னா செவக்க ஆரம்பிச்சிடும். அது உள்ளுக்குள்ளே மாவு வந்து வேகாது. அதனால் இதமான சூட்டில் வச்சு வேக வச்சு நம்ம சர்க்கரை பாகில் போட்டு விடணுங்க. சர்க்கரை பாகில் போட்டாச்சு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கிறங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக குலாப் ஜாமுன் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வெடிப்பிச்சு லைக்